வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், வாட் இஸ் எக்ஸ்பென்சஸ், இதை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு பொருளாதாரத்துடைய பெரிய அறிவு. அதனால அது புரியாத காரணத்தினாலதான் போன் வாங்குறதுக்குலாம் இஎம்ஐல போய் பணம் கட்டி வாங்குறோம். உங்க கண்ணு முன்னால சின்ன சின்ன விஷயமாகத்தான் காட்டப்படும். 1.5 லட்சம் ரூபாய் போனை உங்களுக்கு விளம்பரப்படுத்துகிற போது 1.5 லட்சம் சொல்ல மாட்டாங்க. போனோட விலை 1.5 லட்சம் உங்களுக்கு பக்குன்னு இருக்கும். 2500 ரூபாய் இஎம்ஐ கட்டினா போதும் உனக்கு போன் கிடைக்குங்கிற மாதிரி. அப்ப நம்ம மைண்ட்ல 2500 மட்டும் தான் நிற்கும். ஒரு போன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா இல்லையாங்கிற புரிதல் வருவதற்கு முன்னாலே இந்த போனை உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வியாபார உத்திகள் நீங்க நடந்துட்டு இருக்கலாம். அப்ப யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எக்ஸ்பென்சஸ், வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எதற்காக கடன் வாங்கலாம்? சொத்தை உருவாக்க கடன் வாங்கலாம். ஒண்ணு, எதற்காக கடன் வாங்கலாம்? சொத்தை உருவாக்குவதற்காக கடன் வாங்கலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க கடன் வாங்கலாம். ஒரு சொத்தை வாங்குறதுக்கு, ஒரு வீட்டை வாங்குறதுக்கு, ஒரு இடத்தை வாங்குறதுக்கு, இன்னும் சொல்ல போனா சில நேரங்களில் நகையை வாங்குறதுக்கு, அல்லது பழைய ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பொருளை மீட்கிறதுக்கு நீங்க கடன் வாங்குகிற போது அந்த பொருள் உங்களுக்கு கொண்டு தரப்போகிறது. ஒரு சொத்து சில காலங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய அசட்டாக மாறி நிற்கும். அதை வச்சு நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அப்ப நீங்க எதற்காக கடன் வாங்கணும், எதற்காக கடன் வாங்கக்கூடாதுங்கிறத எனக்கு புத்திசாலித்தனம். ஒரு காலத்துல கடன் வாங்குறதா புத்திசாலித்தனம். எப்படி இருந்தாலும் அப்படி இப்படி பேசி காசு வாங்கிட்டு போயிருவாங்க அப்படிமாங்க. இன்னைக்கு கடன் வாங்காம இருக்கிறதான் புத்திசாலித்தனம். அதான் அறிவு. ஏன்னா எல்லா பக்கத்துலயும் கடன் இருக்கு இல்லையா? இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்குமே டெய்லி யாராவது ஒருத்தர் போன் பண்ணி உங்க ப்ரொஃபைலுக்கு கடன் ஓகே ஆயிருக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வங்கிகளுடைய பெரிய வேலையை கடன் கொடுப்பதுதான். இப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களை விட பெரிய கடன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கூடுதலான வேல்யூ எனக்கு பேங்க்லயே இருக்குது. அப்படிங்கிறப்ப எது இன்வெஸ்ட்மெண்ட், எது எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு மிக முக்கியமான புத்திசாலித்தனம்.